ஆண்டவருடைய சமாதானம் உங்க உள்ளத்தையும் உங்க குடும்பத்தையும் உங்க வீட்டையும் நிரப்புவதாக. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். அல்லேலூயா. ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனிங்கள். நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எடுத்துட்டீங்களா எல்லாரும்? ஏசாயா 9:6 வாசிக்கலாமா? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? சத்தமா கைகளை அசைச்சோர் அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் கொண்டாடும் இயேசு எப்படி, எந்த விதத்தில் அவர் விசேஷமானவர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அநேக காரியங்கள்ல அவர் விசேஷமானவர். நாம் கொண்டாடுகிற இயேசு எப்படி, எந்த விதத்தில் அவர் விசேஷமானவர் அப்படின்னா, முதல்ல அன்பின் அடையாளமாக அவர் பூமிக்கு வந்ததினால அவரை நாம் கொண்டாடுகிறோம். அல்லேலூயா. நான் சொல்லுகிறது உண்டு, இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் உரியவர் இல்லை. அவர் எல்லா மனுக்குலத்திற்கும், எல்லா மனிதர்களுக்கும் அவர் தெய்வம். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துமஸ் கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் கொண்டாட வேண்டும் என்பது நியதி அல்ல. எல்லாருடைய கொண்டாட்டத்திற்கும் உரியவர் இயேசு கிறிஸ்து. அவர் பிறந்த போது எல்லா மனிதருக்கும் சமாதானமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டானது. அல்லேலூயா. ஆகவே நாம் கொண்டாடப்படுகிற இயேசு எந்த விதத்தில் எல்லாம் அவர் விசேஷமானவர் அப்படின்னு சொன்னா, முதல்ல அவர் அன்பின் அடையாளமாக பூமிக்கு வந்தார். சொல்லுங்க, அன்பின் அடையாளமாக பூமிக்கு வந்தார். இரண்டாவது, அவர் எப்படி விசேஷமானவர் அப்படின்னா, அவர் பரிசுத்தமானவர். அல்லேலூயா. முதல்ல அன்பின் அடையாளமாக பூமிக்கு வந்தார். இரண்டாவது, அவர் பரிசுத்தமானவர். மூன்றாவது, சர்வ வல்லமை உடையவர். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சர்வ வல்லமை உடையவர் அப்படின்னா, மரணத்தையும் பிசாசையும் ஜெயித்தவர், வென்றவர். அல்லேலூயா. மரணத்தையும் பிசாசையும் ஜெயித்தவர், வென்றவர். அப்போ சர்வ வல்லமை உடையவர். ஆகையினாலே நாம் அவரை கொண்டாடுகிறோம். நான்காவது, அவர் தியாகம் செய்தவர். எப்படி தியாகம் செய்தாரு சொல்லுங்க? தன்னையே, தன்னுடைய ஜீவனையே கொடுத்து அவர் தியாகம் செய்தார், ஜீவனை கொடுத்தவர். ஐந்தாவது, ஏன் இயேசுவை நாம் கொண்டாட வேண்டும், ஏன் அவர் கொண்டாடப்படுவதற்கு உரியவர் என்று சொன்னால், அவருடைய வாழ்க்கையில, அவரிடத்துல தெய்வத்துவம், இந்த காட்லினஸ், தெய்வத்துவம் நிரூபிக்கப்பட்டது. அல்லேலூயா. அவருக்குள்ள அந்த காட்லினஸ், அந்த தெய்வத்துவம் நிரூபிக்கப்பட்டது. எப்படி அப்படின்னா, மரித்தார், மூன்றாவது நாள் இயேசு உயிரோடு கூட அவர் எழுந்தார். அதனால அவர் கொண்டாட்டத்திற்கு உரியவர். அவரை நாம் கொண்டாடுவதற்கு தகுதி உள்ள தெய்வம். அல்லேலூயா. மீண்டும் சொல்கிறேன், நாம் கொண்டாடுகிற இயேசு ஏன் விசேஷமானவர் அப்படின்னா, அவர் அன்பின் அடையாளமாக பூமிக்கு வந்தார், பரிசுத்தமானவர். மூன்றாவது, சர்வ வல்லமை உள்ளவர். நான்காவது, தியாகம் செய்தவர். ஐந்தாவது, அவரிடத்துல தெய்வத்துவம் நிரூபிக்கப்பட்டது. 100% மனிதனாக வாழ்ந்தார், 100% தெய்வமாக அவர் வாழ்ந்தார். மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். நமக்காகவே அவர் மூன்றாவது நாள் உயிரோடு கூட எழுந்து வந்தார். இன்றைக்கு இந்த இயேசு உலகத்தில்
வந்ததற்கான 3 காரணங்களை இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததற்குரிய 3 காரணங்களை நான் 3 எஸ் என்ற தலைப்பிலே நான் உங்களோடு கூட பேச பரிசுத்த ஆவியானவர்களை ஏவப்படுகிறேன். சொல்லுங்க பாப்போம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததற்கான 3 காரணங்கள். 3 எஸ். சொல்லுங்க பாப்போம். எத்தனை எஸ்? 3 எஸ். 3 எஸ். இயேசு உலகத்திற்கு வருவதற்கு 3 காரணங்கள். 3 எஸ். சொல்லுங்க பாப்போம். எத்தனை எஸ்? 3 எஸ். என்னென்ன எஸ்? ட்ரிபிள் எஸ். சொல்லுங்க. ட்ரிபிள் எஸ். என்னென்ன எஸ்? அதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நம்பர் 1, முதல் எஸ் என்னது? சின், பாவம். பாவம் அப்படின்னா என்ன? கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நீங்க பாவத்தை குறித்து நீங்க பேசுறீங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வருவதற்கான 3 காரணங்கள். 3 ட்ரிபிள் எஸ். அந்த 3 எஸ்ஐ குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். முதல் எஸ் சின். நன்றாய் கவனிக்கணும். பாவம் இந்த உலகில் ஒரு மனிதன் மூலமாக வந்தது. இந்த பூமியில பாவம் யார் மூலமாக உள்ள பிரவேசித்தது? ஒரு மனிதன் மூலமாக பாவம் இந்த பூமியில பிரவேசித்தது. அப்போ பிசாசு நினைச்சா நான் ஜெயிச்சிருவேன், நான் வெற்றி பெற்றுருவேன், என்னை எதிர்ப்பதற்கு, என்னை அழிப்பதற்கு யாருக்குமே உரிமை இல்லை, அதிகாரம் இல்லை என்று சொல்லி ரொம்ப ஆணவத்தில், ரொம்ப பெருமையில இருந்தான். இயேசு சாத்தானை தோற்கடிக்கும்படிக்கு இந்த பூமியில வெளிப்பட்டார். பாவத்தை மேற்கொள்ளும்படிக்கு இயேசு இந்த பூமியில அவர் வெளிப்பட்டார். ஜனங்களுடைய பாவம் போக்குவதற்காக தங்களுடைய மிருக ஜீவன்களை வளர்த்து அந்த மிருக ஜீவன்களை நேர்ச்சை என்கிற பெயர்ல தாங்கள் செய்த எல்லா பாவங்களையும் சாபங்களை எல்லாமே அந்த மிருகத்தின் மேல நாங்கள் போட்டு விட்டோம். அந்த மிருகத்தை கொண்டு போய் அதை நாங்கள் துண்டித்து அந்த மிருகத்தை நாங்கள் பலியிட்டு அதை நாங்கள் சமைத்து விட்டால் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள் சாபங்கள் எல்லாம் எங்களை விட்டு தீர்ந்து விடும் என்று சொல்லி மனிதர்கள் நினைத்தார்கள். அப்படியெல்லாம் ஒரு காலமும் மனிதனுடைய பாவத்தை மிருகங்கள் மூலமாய், மிருகத்தில இருந்து வருகிற அந்த ரத்தத்தின் மூலமாய், அந்த மிருகத்தினுடைய தலை துண்டிக்கப்படுகிறதன் மூலமாய், துண்டிக்கப்பட்ட அந்த மிருகத்தினுடைய இறைச்சியை நாம் புசிப்பதன் மூலமாய் நமக்குள்ள இருக்கிற பாவங்கள் ஒரு காலமும் ஒருபோதும் என்ன பண்ணது? போகவே போகாது. கைகள் நீட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எடுக்க நேரம் இல்லை. ரோமர் 5:21 நீங்கள் வாசித்து பாருங்க. பிதாவாகிய தேவன் பாவத்திற்காக மரிக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததின் நோக்கம் என்ன சொல்லுங்க? நான் சொன்னேன், இயேசு இந்த பூமிக்கு வந்ததற்கான 3 காரணங்கள். ட்ரிபிள் எஸ். என்னுடைய முதல் எஸ் என்னுடைய அர்த்தம் என்ன? அதனுடைய நல்ல கவனிக்கணும். சின். சின். எஸ் ஃபார் சின். இந்த பாவத்தை போக்குவதற்காகத்தான் இயேசு இந்த பூமிக்கு அவர் வந்தார். சாத்தானை தோற்கடித்தார். பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே குமாரனாகிய இயேசுவுக்கு பரலோகத்தில் எல்லா செழுமைகள் உண்டு, எல்லா வசதிகளும் இருந்தது, எல்லா ஸ்பெசிலிட்டிஸ் இருந்தது. எல்லாவற்றையும் இழந்து இயேசு இந்த பூமியில தரித்திரத்தை நமக்காக அவர் தெரிந்து கொண்டார். நம்மை வாழ வைக்கும்படிக்கு, நம்முடைய பாவத்தை மன்னிக்கும்படிக்கு. அந்த பாவத்திற்கு மிருகம் அது பலியிடப்பட்டால் பாவம் போகாது, மாறாக தெய்வமே இந்த பூமியில மனிதனாக வந்து நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக மரித்தால் மட்டுமே மனிதனுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் விடுதலையும் கிடைக்கும் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் அறிந்து தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அவர் உங்களுக்காக, எனக்காக அவர் என்ன பண்ணாரு? அனுப்பி தந்தார். அல்லேலூயா. அப்ப இயேசு இந்த பூமிக்கு வருவதற்கு முக்கிய காரணம் பாவத்தை ஜெயிக்கும்படிக்கு, பாவத்திற்காக மரிக்கும்படிக்கு. என்னுடைய 2வது குறிப்பு, 2வது எஸ் என்னது? 2வது எஸ் என்ன? எஸ் ஃபார் சேவியர். அப்படின்னா மீட்பர், இரட்சகர். லூக்கா 2:11 வாசிக்கிறோம், நமக்கு ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. உலக இரட்சகராக இயேசு இந்த பூமியிலே அவதரித்தார். இரட்சகர்
நமக்காக இந்த பூமியில வெளிப்பட்டார். பாவம் நிறைந்த உலகிற்கு ஒரு பலி தேவைப்பட்டது. அதை இயேசு பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அவர் மீட்பார். அவர் நம்மை மீட்டெடுத்தார். பாவத்திலிருந்து நம்ம என்ன பண்ணாரு? மீட்டு எடுத்தார். அவர் நம்மை ரட்சித்தார். என்னுடைய இரண்டாவது எஸ் இன் அர்த்தம் அவர் ரட்சகர், சேவியர். நம்மை ரட்சிக்கும்படிக்கு இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி ஒரு மனிதன் மூலமாய் பாவம் வந்ததோ அதே போல ஒரு மனிதன் மூலமாய் கிருபை, நித்திய ஜீவனை நாம் இயேசுவின் மூலமாக கிடைக்க பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. பாவிகளுக்காகவே வந்தார். நாம் பலனற்றவர்களா இருக்கும்போது, ரோமர் 5வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 10 வரை நாம் வாசிக்கும் போது, நாம் பலனற்றவர்களா இருக்கும்போது, நாம் பாவிகளா இருக்கும்போது, நாம் சத்துருக்களா இருக்கும்போது நம்மை தேடி இயேசு வந்தார். அதனாலதான் இயேசுவை நாம கொண்டாடுகிறோம். அல்லேலூயா. என்னுடைய மூன்றாவது எஸ் ஃபார் சாக்ரிஃபைஸ், அப்படின்னா தியாகம். அல்லேலூயா. கிறிஸ்துமஸ் என்றாலே தியாகம் மற்றும் பலிதான் நமக்கு என்ன வரணும்? நினைவுக்கு வர வேண்டும். தன்னையே இயேசு அள்ளி கொடுத்தார். எப்படி கொடுத்தாரு? தன்னை கிள்ளி கொடுக்கவில்லை. தன்னிடத்திலிருந்து கிள்ளி அவர் கொடுக்கவில்லை. தன்னையே அள்ளி கொடுத்தார். கிறிஸ்துமஸ் என்றால் சாக்ரிஃபைஸ். அப்ப இயேசு உலகத்தில் வருவதற்கு 3 காரணம். ட்ரிபிள் எஸ், 3 எஸ். முதல் எஸ் என்ன சொல்லுங்க? சின், பாவத்தை போக்கும்படிக்கு வந்தார். இரண்டாவது எஸ் என்ன சொல்லுங்க பாப்போம்? சேவியர், நம்மை ரட்சிக்கும்படிக்கு, மீட்கும்படிக்கு வந்தார். மூன்றாவது எஸ் என்ன? சாக்ரிஃபைஸ், தியாகம் செய்யும்படிக்கு. எதை தியாகம் செய்யும்படிக்கு? தன்னையே தியாகம் செய்யும்படிக்கு வந்தார். கிறிஸ்துமஸ் அப்படின்னா பரலோகம் இயேசுவை நமக்காக கொடுத்தது. நாம கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? என்ன கொடுக்கணும்? உங்க சொத்து யாரும் கொடுக்காதீங்க. உங்களுடைய பணம், உங்க பொருளை யாரும் கொடுக்காதீங்க. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்த அன்பையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ரட்சிப்பையும் அதை மற்றவர்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க? கொடுங்க. ரட்சிப்பை மற்றவர்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க? பிரசித்தம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்ப இயேசு இந்த பூமிக்கு வருவதற்கு 3 காரணங்கள். ட்ரிபிள் எஸ். முதல் எஸ் என்ன சொல்லுங்க? பாவத்தை ஜெயிக்க. இரண்டாவது சேவியர், ரட்சிக்கும்படிக்கு. மூன்றாவது தன்னையே தியாகம் செய்யும்படிக்கு அவர் வந்தார். அதனாலதான் இயேசுவை நம்ம கொண்டாடுறோம். அதனாலதான் உலகம் முழுவதும், உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் இயேசுவை என்ன பண்றாங்க? கொண்டாடுகிறாங்க. நாமளும் இயேசுவை கொண்டாடும்படிக்கு வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து உங்க உள்ளத்தில் பிறந்திருக்கிறார். உங்களுக்கு அவர் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தருவாராக. உட்கார்ந்த இடத்திலேயே நான் ஒரு சின்ன பாடல் பாட போறேன். அல்லேலூயா. நான் பாடின பாடல் தான் பிறந்தார் பிறந்தார். அல்லேலூயா. அந்த பாடல ஒரு சின்ன ஸ்டான்ஸை மட்டும் பாட போகிறோம். நன்றி பிறந்தார் பிறந்தார் வானவர் புவிமானி, கைதட்டி புகழ் பாடிட பிறந்தார் வானவர் புவிமானிட. கைதட்டி பாடுவோமா? வானவர் புவிமானி, கைதட்டி
அப்பா பிதாவே தெய்வமே கைதட்டி செங்கடலில் மொழிச்சு எரிவெளியில் தேகத்தனாய் ஸ்நேகநாதமாய் சீனாய் மாமலன் முதலில் நீதி பிரமாணங்கள் பகர்ந்தேரி அப்பா பிதாவே தெய்வமே அழுத்தில் ராஜ்யம் வரணுமே அங்கேயும் திருவீரம் பூமியில் எங்கெங்கும் நிறைவேறினவே அப்பா பிதாவே தெய்வமே அழுத்தில் ராஜ்யம் வரணுமே அங்கேயும் திருவீரம் பூமியில் எங்கெங்கும் நிறைவேறினவே பிறந்தார் ஆடவர் புவி மாறினர் புகழ் மாறினர் பிறந்தார் புவி மாறினர் புகழ் மாறினர் பாட்டு தொழுதும் எடுத்தார் மாதேவ தேவனே பாட்டு தொழுதும் எடுத்தார் மாதேவ தேவனே மேன்மை வெறுத்தார் தாழ்மை பறித்தார் ஞானியாய் வளர்ந்தார் மேன்மை வெறுத்தார் தாழ்மை பறித்தார் ஞானியாய் வளர்ந்தார் ஞானியாய் வளர்ந்தார் இருந்தார் வாழ கைதடி மாறிட புகழ் மாறிட இருந்தார் புவி மாறிட புகழ் மாறிட இருந்தார். நல்ல ஒரு கை தட்டி ஹல்லேலூயா எஸ் ஹல்லேலூயா நல்ல ஒரு கைகளை தட்டி நல்ல ஆவியை நிரப்பி ஹல்லேலூயா என் பாவம் போட்டு வந்த இயேசு என்னை வாழ வைக்க வந்த ஹல்லேலூயா ரட்சகர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா என்னை மீட்கும்படிக்கு வந்த மீட்பர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா என்னை வாழ வைக்க வந்த தியாகி ஹல்லேலூயா இயேசு அவர் இந்த காலை வேளையில் உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் ஆண்டவர் தருவாராக. நல்ல கைகளை கட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா நல்ல கைகளை கட்டி அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அல்லேலூயா. இயேசு நமக்காக இந்த பூமிக்கு வந்தார், நம்மை மீட்கும்படிக்கு இந்த பூமிக்கு வந்தார். அவருடைய கிருபை, அவருடைய சந்தோஷம், அவருடைய சமாதானம் உங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை நிரப்புவதாக. அவருடைய கிருபை உங்க வீட்டை நிரப்புவதாக. உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், பலவீனங்கள் எல்லாமே இந்த வேளையில மாறுவதாக. அற்புதங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கைகளை நீட்டி அல்லேலூயா அல்லேலூயா.
எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். கர்த்தருடைய கரங்களோடு கூட இருப்பதாக. God bless you. Amen.